ஹலோ ஹாய், இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில் ஏபிசி பவுடர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். A for apple, B for beetroot, C for carrot. அப்புறம் நம்ம தண்ணியில் கழுவி வச்சிருக்கிற ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணையும் தோலை நல்லா சீவி எடுத்து வச்சிருங்க. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணையும் நல்லா துருவி நல்லா வெயில 2 நாள் நல்லா காய வச்சிருங்க. 2 நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம். 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ வாங்க துருவி வச்சிருக்கிற ஆப்பிள், பீட்ரூட், கேரட் 3 நல்லா காஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். வெயில் நல்லா அடிக்கிறதுனால நல்லா காஞ்சிருக்கு பாருங்க. எடுத்து பார்த்தாலே தெரியுது நல்லா காஞ்சிருக்குன்னு. நமக்கு இந்த பக்கம் போதும், இதுக்கு மேலே காய வைக்க தேவையில்ல. நம்ம காய வச்ச ஏபிசி மிக்சரோட நட்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா 3 லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதோட மக்கான தாமரை விதையும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஏபிசி மிக்சர், நம்ம வறுத்து ஆற வச்ச நட்ஸ் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு நான் பனங்கல்கண்டு சேர்த்துருக்கேன், நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். நல்லா பவுடராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பவுடராக இருக்குது. இது நல்லா வாசனையாக இருக்கும். இது நீங்கள் ஒரு ஏர்லாக் கண்டெய்னரில் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏபிசி பவுடர் தயாராகிடுச்சு. ஒரு கிளாஸ் பால் எடுத்து அதில் 1 ஸ்பூன் ஏபிசி பவுடர் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்க ரோஸ் மில்க் மாதிரியே இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படியே குடிச்சிருவாங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். நல்ல உடம்பு ஹெல்தி கூட, நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இது ஆரோக்கியம் மட்டும் இல்லை, முகம் நல்லா பளபளன்னு நல்லா பொலிவாக நல்லா அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.